ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வீடியோ என்னென்னா, கனரா பேங்க்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வேரியஸ் டைப்ஸில் போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆஃபீஸர் லெவல் தான். இனிஷியல் சேலரியே மந்த்துக்கு 40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்கங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலோன்ஸும் இருக்குது. போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே ஃபீஸுங்கிறது கிடையாது. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தான் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்ல போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா கனரா பேங்க்ல இருந்தாங்க வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்டிங்க்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தாங்க வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு ஓப்பனிங் டேட் வந்து இந்த ஜாப் வந்து என்னைக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஜனவரி 6 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 24 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அடுத்து போஸ்டிங் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 22 வகையான போஸ்டிங் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 22 வகையான போஸ்டிங்க்கு வேக்கன்சி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. வகுப்புகள் வரியாக இந்த வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் அப்படிங்கிறது 35க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு கொடுக்கக்கூடியது சேம் அதே மெத்தட் மாதிரி தான். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துடலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் நமக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கான இதை வந்து டிக் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங்க்கான பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அது கூடவே இன்டர்வியூ அப்படிங்கிறது வைக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் இன் தி ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், லோக்கல் ரீசனிங், இந்த ரெண்டுலேயும் தான் சப்ஜெக்ட் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தமாக 100 மார்க் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. 2 ஹவர்ஸ் வந்து டைம்ங்கிறது கொடுக்குறாங்கங்க. இதில் இந்த எக்ஸாமில் நீங்கள் ஒரு வேளை தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் மார்க் வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு தான் இருந்தாலும் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க, அதாவது பேன் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி ஐடி வெரிஃபிகேஷன் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போ கால் லெட்ரு வரும், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து 1 by 1 உங்களுக்கு இருக்குது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி, லீவ் எப்படி, எத்தனை நாள் வந்து லீவ் கொடுப்பாங்க. போஸ்டிங் வந்து எங்கே அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கனரா பேங்க் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு அதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் உள்ளூர்லேயே கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாதுன்னு நம்ம அப்ளை பார்த்தோம். ஹவு டு அப்ளை, அதாவது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம எப்போவுமே பேங்க் எக்ஸாமுக்கு நம்ம பார்ப்போம்ல, அதே சேம் மெத்தட் தான். ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இதே சேம் தான். வேறு எதுவுமே இதில் வந்து மாற்றலை. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். என்னென்ன ஜாப்க்கு நம்ம வந்து என்னென்ன முடிச்சிருக்கணும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம பார்ப்போம். அப்ளிகேஷன் டெவலப்பரில் வந்து 7 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி இல்லைனா இசிஇ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியில் ஏதாவது முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் சேம் அதே தான் ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கூடவே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க.
3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. க்ளவுட் செக்யூரிட்டி அனலைசிஸ்ட்டுக்கு வந்து 2 வேக்கன்சி, டேட்டா அனலைசிஸ்ட்டு, டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு வந்து வேக்கன்சி, எனக்கு ஜாபே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு